சகோதரி கேட்ட வாழைத்தண்டு சட்னி ரெசிபி போட்டாச்சுங்க இன்னைக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வேற ரெசிபி ஏதாவது வேணும்னா பார்க்குறவங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் செய்து காமிக்கிறோங்க. பார்க்குற எல்லாத்துக்கும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாழைத்தண்டு சட்னி அது எப்படி எப்படி எந்த முறையில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அரிஞ்சு அதில் ஒரு நார் மாதிரி வருங்க, அதை எடுத்துக்கணும். மோர் அப்படி இல்லாட்டினா அரிசி களையிறம் பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணியில் தான் நம்ம வாழைத்தண்டை வருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு வைக்கணும். ஃபஸ்ட் தண்ணியில் போட்டோம்னா கருத்து போயிடும். மோர் தண்ணி அப்படி இல்லாட்டினா நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுட்டோம்னா வாழைத்தண்டு கருக்காதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது சட்னிக்கு தேவையானதுங்க. நாங்கள் இந்த அளவுக்கு இந்த ஒரு தண்டுக்கு சின்ன தண்டுக்கு இந்த அளவுக்கு மிளகா எடுத்துருக்குறோம். எங்களுக்கு இந்த காரம் போதுங்க. உங்களுக்கு இன்னும் தூக்கலாக வேணும்னா இன்னும் 2 மிளகா கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா இந்த அளவுக்கு சேர்க்கணுங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். தக்காளி சின்ன சின்னதாக ஒரு 4 எடுத்துக்கிறேங்க. புளி ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கிறேங்க. அதுக்கு கொஞ்சம் தேங்காய், இவ்வளோ தேங்காய் தேவையில்லைங்க, கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இதிலேருந்து ஸ்டெப்பாக நம்ம எப்படி செய்யறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மிளகாய் இந்த அளவுக்கு செவத்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு வணங்கினோடனே வாழைத்தண்டை நம்ம சேர்த்துக்கோங்க. கண்டு நல்லா இந்த அளவுக்கு பாருங்க வணங்கி வந்துருச்சு. கலர் மாறாமல் வணங்கி எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா போல வணங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆற வச்சு தேவையான தேங்காயை போட்டு ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கணும். பாருங்க நல்லா வணங்கி நல்லா பாருங்க நல்லா ஆறி போச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த சட்னியை அரைக்கணுங்க. இல்லாட்டினா சதன்னு ஒரு மாதிரி ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். இப்படியே சொல்லிட்டுங்க. உண்டான தேங்காய் பாருங்க, இவ்வளோ தேங்காய் வேண்டியதில்லை பாருங்க, இவ்வளோ இருந்தால் போதும். தேங்காய் புளி இந்த அளவுக்கு போட்டாச்சுங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போதுங்க, அவ்வளோதான். ஏறுங்க சட்னி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணுங்க. சட்னி இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு நம்ம இப்போ கிண்ணியில் மாற்றிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் காயுதுங்க. எண்ணெய் காயும் போது கடுகு போட்டுக்கலாங்க. பொரிஞ்சிச்சுங்க. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தாராளமாகவே தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. வாழைத்தண்டு சட்னி ரெடிங்க. நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க வாழைத்தண்டு சட்னி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்ங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்டு வாங்கும்போது நல்லா இளந்தண்டா பார்த்து வாங்கிக்கிங்க. சரிங்களா? சட்னிக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாய்ங்க.